உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் நீங்கள் திட்டமிட்ட செயல் காரியங்கள் அத்தனையுமே கைகூடும் ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் சூப்பராக இருக்கும், தொழில் அற்புதமாக இருக்கும், அமோகமாக இருக்கும், தொழில் வளர்ச்சிகள் நன்மைகளை கொடுக்கும், நல்லது நடக்குங்க. சரிங்களா? அதே போல் பார்க்கும்போது உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆடம்பர செலவுகள் நீங்கள் பார்க்கும்போது குறைச்சிக்க வேணும். அப்போ அது குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நல்ல புரிதல் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அன்பு பண்பு பாசம் பற்றுதல் கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பற்றுதல் இந்த இடத்துல கிடைக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. அதே போல் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உபாதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த வகையில் இருக்கும். அதுக்கு நீங்கள் நீர் அதிகமாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது போதுமானதுங்க. சரிங்களா? அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 1, 3, 9ங்க. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சளுங்க. அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிழக்கு திசைங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுங்க. அந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் வணங்கிக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதே போல் ஏழை எளிய மக்களுக்கு பருப்பு சாதம் செஞ்சு தானமாக கொடுத்துக்கிட்டு வாங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடும், நன்மைகள் முடியும், நல்லது நடக்கும். சரிங்களா? நீங்கள் மேலும் விளக்கமாக விரிவாக நம்முடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.